என் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கன்னிராசி நேயர்களே, விண்வெளியில கோள்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த அதிர்வுகள் நம்முடைய மனதுக்குள்ளும் ஒரு வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான திருப்பு முனைகளை உருவாக்குகின்றன என்பதை பற்றி நமக்குள்ள ஒரு தீவிரமான தேடல் எழுகிறது. குறிப்பா இத்தனை காலம் நான் கடுமையா உழைத்தும் சிந்திய வியர்விக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போனது ஏன்? இப்போது தெரியும், இந்த சிறு மாற்றம் உண்மையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தின் தொடக்கம்தானா என்ற ஆழமான கேள்வியை ஒரு நேயர் கேட்டால் அதற்கான பதிலாகவே இந்த தருணத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்குங்க. பிரபஞ்சத்தின் ரகசிய கணக்குகளின்படி காலச்சக்கரம் சுழலும் போது சில குறிப்பிட்ட தருணங்களில் மட்டும்தான் கதவுகள் அகலகமா திறக்கப்படுகின்றன. கன்னிராசியில பிறந்த ஆன்மாக்களுக்கு இப்போது தெரியும், அந்த சிறு ஒளிக்கீற்று வெறும் தற்செயலானது இல்லைங்க. அது நீண்ட கால தவத்துக்கு பிறகு பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகும் ஒரு மகத்தான வெகுமதி. இந்த அரிய வாய்ப்பின் நுணுக்கங்களையும் அதன் பின்னணியில் இருக்கும் சூட்சமங்களையும் முழுமையா புரிந்து கொள்வது உங்க வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு மிக மிக அவசியங்க. இந்த தெய்வீக பயணத்தை தொடங்கும் முன்னால் நம்முடைய அகக்கண்களில் ஞானத்தின் வடிவமாகவும் வீரத்தின் விளைநிலமாகவும் திகழும் அந்த பன்னிருணை கடவுளை நம்ம இதயத்தில் ஆவணாகம் செய்து அவருடைய திருவடிகளில் நம்முடைய எல்லா பாரங்களையும் சமர்ப்பித்து முன்னேறுவோம். அந்த கந்தவேலனின் கருணை பார்வை உங்க மேல் பதியும் வேளையில் எல்லா தடைகளும் தவிடு பொடியாகும். இது திண்ணம்ங்க. கன்னிராசியில பிறந்தவர்கள் இயல்பிலேயே கூர்மையான அறிவுத்திறனும் எதையும் ஆழமாக பகுத்தறிவும் நுட்பமும் கொண்டவர்கள். நீங்கள் இதுவரை சந்தித்த சவால்களும் முட்டுக்கட்டைகளும் இப்போ விலகத் தொடங்கி சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் நிதி ரீதியான தன்மையும் பிறர் வியக்கும் வண்ணம் ஒரு மேன்மையான கௌரவத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகின்றன. இந்த ராஜயோக அமைப்பு மிக அரிதாகவே ஒருவருக்கு கைகூடும். அதனால தான் இந்த தருணத்தை சரியா அடையாளம் கண்டு செயல்படுவது உங்க கடமைங்க. மறைமுகமா உங்களை இயக்கி கொண்டிருக்கும் அந்த மகா சக்தி சனீஸ்வர பகவானின் ஆளுமையின் கீழ் உங்களுக்கு சாதகமான சூழல்களை உருவாக்கி தருகிறது. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்லைங்க. உங்க கர்ம வினைகளின் பயனாக பிரபஞ்சம் தரும் ஒரு தெய்வீக பரிசு. இத்தகைய பேரருளை பெற உங்க ஆழ்மனதில் அந்த இறைவனின் நாமத்தை நிலைநிறுத்தி அதற்கான நன்றியை வெளிப்படுத்துங்கள். அது உங்க ஆற்றலை பன்மடங்கு பெருக்குங்க. கன்னிராசினரின் தத்துவமான குணம் பற்றி பேசும்போது உங்க தளராத விடாமுயற்சி தான் உங்க முதுகெலும்பு. எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் ஒரு இலக்கை நோக்கி பயணத்தில் உங்க வேகம் குறைவதே இல்லை. புறத்தே உங்க பேச்சு சற்று வீரியம் மிக்கதா தோன்றினாலும் அகத்தை நீங்கள் ஒரு ஈரமான இதயம் கொண்டவர்கள். இது உங்களை ஆழமான புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியுங்க. கடந்த காலங்களில் உங்களை கள்ளமற்ற குணத்தை பற்றி பயன்படுத்தி பலர் ஆதாயம் தேடி இருக்கலாம். அதனால ஏற்பட்ட மனக்காயங்கள் இப்போது உங்களை சற்று எச்சரிக்கையாக இருக்க வைத்திருக்கு. மென்மையான சுபாவம் கொண்ட நீங்கள் ஈகை குணத்தில் ஈடு இணையற்றவர்கள். உங்க இரக்கம் சில நேரங்களில் உங்களுக்கு பலவீனமாக அமைந்தாலும் இப்போது உருவாயிருக்கும் இந்த புதிய கிரகநிலை மாற்றங்கள் உங்களை ஏமையாற்றியவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாகவும் உங்க நேர்மைக்கு மணிமுகடும் சூட்டும் விதமாகவும் அமைய போகிறதுங்க. உங்க இந்த மேன்மையான குணநலன்களும் கடுமையான உழைப்பும் சேர்ந்து இந்த காலகட்டத்தை உங்க வாழ்வின் பொற்காலகமா மாற்றி போவதே உறுதி. விண்வெளியில நடக்கும் கோள்களின் நகர்வுகள் வெறும் கணித குறியீடுகள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் திசையை தீர்மானிக்கும் ஆற்றல் மிக்க அதிர்வுகள். இதை முதலில் உணர வேண்டும். குறிப்பா மந்தன் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் கன்னிராசி நேயர்களான உங்களுக்கு வரவிருக்கும் 108 நாட்களை ஒரு பொன்னான காலகட்டமா வடிவமைத்து கொடுத்திருக்கிறாருங்க. இது தற்செயலா நடக்கும் நிகழ்வு இல்லைங்க. இது உங்க கர்ம வினைகளின் அடிப்படையில் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஒரு மாபெரும் வாழ்வாதார திறவுகோல். இத்தனை காலமும் நீங்கள் சந்தித்த தடைகளையும் போராட்டங்களையும் ஒரு முடிவு கொண்டு வந்து உங்களை ஒரு பாதுகாப்பான அரணுக்குள் அழைத்து செல்ல அந்த நீலநாயகன் சித்தம் கொண்டிருக்கிறாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்க பொருளாதார தரம் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு அசுர வளர்ச்சியை எட்டும். வெறும் வருமானம் மட்டுமல்ல, தொழில் ரீதியான விரிவாக்கம், வணிக யுக்திகளில் வெற்றி, பல முனைகளில் நீங்கள் ஒரு புதிய பரிணாமத்தை எட்டப் போகிறீர்கள். பணப்புழக்கம் ஒரு நீரோடையைப் போல உங்க இல்லம் தேடி வருங்க. அதே நேரத்துல உங்க ஆழ்மனதில் புதைந்து கிடந்த நீண்டகால கனவுகளும் லட்சியங்களும் உருவம் பெற்று மெய்யாக போகின்றன.
சமூக அந்தஸ்தை பொறுத்தவரை அதிகார மையங்களில் இருப்பவர்களின் ஆதரவும் அரசு வழி சலுகைகளும் தடையின்றி உங்களை வந்தடையும். உங்களுக்கு எதிராக திட்டமிட்டவர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து திகைத்து பின்வாங்கும் சூழல் உருவாகுங்க. அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் சேமிப்புகளை பெருக்குவதற்கும் இது மிக சரியான தருணம். வரும் வருவாயை முறையாக முதலீடு செய்யுங்கள். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவதன் மூலம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். குறிப்பாக அரசு பணிக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து லட்சியத்தை எட்ட செய்யுங்க. உடல் ரீதியாக நீங்கள் சந்தித்த சிறு சிறு உபாதைகள் கூட சனீஸ்வரனின் அருளால் முழுமையாக குணமடைந்து ஒரு புத்துணர்ச்சியான மனநிலையை உங்களுக்கு தரும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். அவர்களின் கல்வி மற்றும் கலைத்துறைகளில் சாதித்து உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள்ங்க. ஆனால் இந்த ராஜயோக காலத்தில் சில எச்சரிக்கை உணர்வுகளையும் வளர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தின் அந்தரங்க விஷயங்களையும் உங்கள் எதிர்கால திட்டங்களையும் வெளிநபரிடம் பகிர்வதை தவிர்க்கலாம். தேவையற்ற கண் திருஷ்டி உங்கள் வேகத்தை தணிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தந்தையாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ உங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்க்கணுங்க. இல்லை என்றால் நிதி நெருக்கடியில் தள்ளிவிடும். ஆடம்பரமான தேவையற்ற செலவுகளை குறைத்து கையிருப்பை சிக்கனமாக பயன்படுத்துங்க. அது உங்கள் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தருங்க. இரவு நேரங்களில் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக சொந்த வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் நிதானம் தேவைங்க. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டு பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகமாக தோன்றினாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு அலட்சியமும் காட்டாதீர்கள். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களில் உடன் பிறந்தவுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் விட்டு கொடுத்து செல்வது மன நிம்மதிக்கு நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் காட்டும் அதீத அக்கறையை உங்களை மற்றவரிடமிருந்து தனித்து காட்டும். பணியிடத்தில் ஏற்படும் சங்கடமான சூழல்களில் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடிங்க. வேகம் இருப்பதை விட விவேகம் இருப்பதே இந்த 108 நாட்களில் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும். பொறுமையுடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு தந்திருக்கும் அந்த அதிர்ஷ்ட புதையலை முழுமையாக அனுபவிக்க முடியுங்க. இப்போது ஒரு நுணுக்கமான தத்துவம் கேள்வி வரலாம். இத்தனை நல்ல பலன்கள் சொல்லப்பட்டாலும் ஒருவேளை என் ஜாதகத்தில் இருக்கும் முந்தைய கர்ம வினைகள் இந்த அதிர்ஷ்டத்தை தடுத்து விடுமா? அல்லது ஒரு மனிதனின் முயற்சியால் விதியை வென்று இந்த பலன்களை முழுமையாக அடைய முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் காலத்தின் கையில் இல்லைங்க. நீங்கள் இப்போது எடுக்க போகும் முடிவுகளிலும் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் மாற்றங்களிலும் தான் ஒளிந்திருக்கு. கன்னிராசி நேயர்களே, இனி வரும் காலம் எதிர்மறை எண்ணங்களுக்கு கூட துளி இடமில்லாத ஒரு தூய நேர்மறை வெளியே தெரியுங்க. இதுவரை உங்கள் மனதை அரித்து கொண்டிருந்த சங்கடங்கள் எல்லாம் கதிரவனை கண்ட பனி போல விலக தொடங்கிவிட்டன. எத்தனை சவாலான காரியமாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றிக்கான சூட்சமத்தை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. உங்கள் உடல் வாக்கிலும் மனதிலும் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். மந்தநிலை நீங்கி அசுர வேகத்தில் உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிப்பீர்கள். பொருளாதார ரீதியாக பார்த்தா வருமானத்துக்கான வாசல்கள் நாலாபுரமும் திறக்கப்படுங்க. தொழில்துறையில் இருந்து முட்டுக்கட்டைகள் தானாக அகன்று லாபகரமான புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்கள், கலைத்துறையினர், அரசு பணியில் இருப்பவர்கள், இவர்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. சமூகத்தில் உங்கள் மீதான நற்பெயரும் செல்வாக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயரும். நீங்கள் இத்தனை காலம் செய்த உழைப்புக்கும் வட்டியும் முதலுமாக பெரிய அங்கீகாரம், ஊதிய உயர்வும், அதிகாரமிக்க பதவி எல்லாம் உங்களை வந்தடையுங்க. தனியார் துறையில் இருந்தாலும் உங்கள் மேல் அதிகாரிகளின் உங்கள் திறமையை பார்த்து வியந்து உங்களை தவிர்க்க முடியாத சக்தியாக கருதும் சூழல் வரும். தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு சம்பளம் உயருங்க. பொறுப்பான பதவிகள் உங்களை அலங்கரிக்கும். பெண்களின் மனநிலையில் இருந்து தேவையற்ற குழப்பங்களும் தெளிவற்ற சிந்தனைகளும் மறைந்து தீர்க்கமான மன உறுதி பிறக்குங்க. உயர்கல்விக்காக கடல் கடந்து செல்ல வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் எளிதாக கைகூடி வரும். குடும்ப உறவுகளில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு உரசல்கள் நீங்கி புரிதலோடு கூடிய இணக்கமான சூழல் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வில்லங்களை தீர்த்து அவை உங்கள் கைவசமாகும் யோகம் வந்திருக்குங்க.
கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, ஒரு மனிதன் உலக வாழ்வில் உயரியதாக நினைக்கும் அனைத்தும் உங்களை தேடி வரும் தருணம் இது. சுப காரியங்களுக்கான திட்டங்கள் தடையின்றி நடக்கும். உங்க இல்லத்துல மங்கள ஓசை ஒலிக்கும் காலம் கனிந்து விட்டதுங்க. வருமான தடைகள் என்னும் பெரிய சுவருக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நிதி நிலைமையை சீராக போகிறது. திருமண வயதை கடந்தும் எனக்கு இனி வாழ்வு அமையுமா, 30 வயதை தாண்டியுமே வரன் அமையவே இல்லையே என்று ஏங்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புதிய விடியலை தருங்க. எதிர்பாராத விதமாக சிறந்த வரன் அமைந்து உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக மாறும். மல்லை செல்வம் வேண்டி தவம் இருக்கும் தம்பதிகளுக்கு அந்த தெய்வீக வரம் கிட்டும் யோகம் வலுவா இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வழக்கத்தை விட அதிக கவனத்துடனும் கூர்மையுடனும் செயல்பட்டு சாதனைகளை படைப்பார்கள். உங்க ஆரோக்கியம் இனி ஒரு குறையாக இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து மேனி பொலிவு பெறும். குடும்ப உறுப்பினர்களையே இருந்த மனக்கசப்புகள் மறைந்து அனைவருக்கும் ஒற்றுமையாக உங்க முன்னேற்றத்திற்கு துணையாக நிற்பார்கள். உங்க ஆள் மனதில் புதைந்து கிடந்த நீண்ட கால கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை பார்த்து நீங்களே வியப்படைவீர்கள். இது வெறும் வாய்ப்பு இல்லைங்க, உங்க வாழ்வின் மகத்தான மறுமலர்ச்சி. கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்களும் தீராத துயரங்களும் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நிலைக்குலைய செய்யும் என்பதை நாம் அறிவோம். ஆனா இத்தனை சோதனைகளை கடந்த எனக்கு இனிவரும் காலமாவது விடியலை தருமா, இல்லை இதுவும் ஒரு காணல் நீராக போயிடுமா என்ற ஆதங்கம் உங்கள் மனதில் வரலாங்க. இந்த சந்தேகத்துக்கு பதிலாக பிரபஞ்சத்தின் பேராற்றல் இப்போது உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் முற்றுப்புள்ளியை வைக்க துணிந்து விட்டதுங்க. ஆமாங்க கன்னிராசி நேயர்களே, உங்கள் கண்களில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈடாக இனிவரும் நாட்கள் உங்களை மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு அழைத்து செல்ல போகின்றன. உங்களை பலவீனப்படுத்த நினைத்த பகைமை சக்திகள் எல்லாம் தவிடு பொடியாகி அவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் அசாத்திய மன வலிமை உங்களுக்கு பிறக்கப் போகிறதுங்க. பொருளாதார ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமான முடிவை எட்டும். சட்ட சிக்கல்களோ உறவுகளுக்குள் இருந்த கசப்புகளோ எதுவும் இருந்தாலும் அவை நீங்கி உங்கள் உரிமையுள்ள சொத்துக்கள் உங்கள் கரங்களில் வந்து சேருங்க. இது வெறும் நிலமோ வீடோ மட்டுமல்ல, உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்ததற்கான அடையாளங்க. அதே போல உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளும் அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் மறைந்து அவர்களின் வழியாகவே உங்களுக்கு பெருமையும் எதிர்பாராத நிதி வரவுகளும் வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சந்தித்த கடுமையான போட்டிகள் மெல்ல தனியுங்க. உங்களுக்கு எதிராக வேலை செய்தவர்களின் வியூகங்கள் செயலிலிருந்து நீங்கள் ஒரு நிமிர்ந்த நடையோடு உங்கள் பணியை தொடரப் போகிறீர்கள். சொந்தமாக ஒரு இல்லம் அமைக்க வேண்டும் என்பது பலரின் தீராத கனவு. அந்த கனவு நனவாகும் தருணம் நெருங்கிவிட்டதுங்க. புதிய கிரக நிலைகள் உங்களுக்கு நிலையான வாழிடத்தை அமைத்து தரும் அனுகூலங்களை வாரி வழங்குகின்றன. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் தலைமைத்துவ பண்புகளும் தேடி வருங்க. அதிகாரம், செல்வாக்கு, கௌரவம் என ஒரு முழுமையான மேன்மை நிலையை நீங்கள் அடைய போகிறீர்கள். இத்தகைய வெற்றிகள் குவியும் வேளையில் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த தெய்வீக சிந்தனை மேலோங்கும். அந்த ஆன்மீக தெளிவுதான் உங்களை இன்னும் தைரியமாக செயல்பட வைக்குங்க. புதைந்து கிடந்த முதலீடுகள் அல்லது எதிர்பாராத இடங்களில் இருந்து வரும் லாபங்கள் உங்கள் சேமிப்பை உயர்த்தும். உங்கள் உடைமைகளுக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் கிடைக்க தொடங்கும். குடும்ப சூழலில் பொறுப்புகள் கூடினாலும் அவை மகிழ்ச்சிகரமான சுமையாகவே இருக்கும். குறிப்பாக திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, மழை சத்தம் என் இல்லத்தில் ஒலிக்கவில்லையே என்று ஏங்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறது. பல கோவில்களுக்கு சென்றும் கிடைக்காத அந்த தெய்வீக வரம் சனீஸ்வரனின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் கருணையாலும் ஒரு உயிராக உங்கள் மடியில் தவள போகிறதுங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தி விலகி சென்ற உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து மீண்டும் உங்களிடம் நட்பு பாராட்ட வருவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமையுங்க. ஆரோக்கியம் சீராகி மனக்கவலைகள் எல்லாம் மறைந்து போகும். இனி உங்கள் அகராதியில் கவலைக்கோ கண்ணீருக்கோ இடமே இல்லைங்க. இது உங்கள் வாழ்வின் வசந்த காலம். இப்போது உத்திரம் நட்சத்திரத்தின் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இல்லறம் இனி ஒரு பூஞ்சோலையாக மாறப்போகிறது. தம்பதியர்களுக்கு இருந்த சில கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் நேசம் துளிர்க்கும்.
உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் முதன்மையான இடத்தை பெறுவதால் உங்கள் கௌரவம் ஓங்குங்க. கல்வி பயிலும் மாணவர்கள் சக நண்பர்களிடமிருந்து நிதானத்தை கடைபிடிப்பதால் வரும் காலத்தில் வலுவான நட்பு வட்டம் உருவாகும். தகுதிக்கு ஏற்ற ஊதியத்துடன் கூடிய மேன்மையான பணி உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இங்கேயே ஒரு நுட்பமான எச்சரிக்கையும் அதே சமயம் பெரும் வெற்றியும் காத்திருக்கு. உங்கள் இயல்பான முன்கோபத்தை ஒரு கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தடையின்றி வந்து சேருங்க. மாணவர்கள் கல்வியில் அதீத கவனம் செலுத்தினால் சாதனைகளின் உச்சத்தில் அமர்வார்கள். இத்தனை காலம் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஏமாந்த உதவிகள் இனி தேவையில்லைங்க. உங்கள் சுய உழைப்பே பெரும் பொருளாதார பலத்தை தேடி தரும். தடைப்பட்டு நின்ற மங்கள ஓசைகள் இப்போது உங்கள் இல்லத்தில் ஒலிக்க தொடங்கும். நீண்டகால மழலை செல்வம் வேண்டி தவம் இருந்தவர்களுக்கு அந்த வரம் கிட்டும் தருணம் இதுதாங்க. உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகும் புகழும் அங்கீகாரமும் உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும். சித்திரை நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு ஆன்மீக பரீட்சையாக அமையலாங்க. மனக்குழப்பங்களும் சிறு தாமதங்களும் உங்களை அச்சுறுத்தினாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அசாத்திய தைரியமே உங்களை கரையேற்றும். உடல் நலனில் குறிப்பாக செரிமானம் தொடர்பான விஷயங்களில் சிறு கவனம் தேவை. பெரியவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவைகள் உங்கள் கர்ம வினைகளை தணிக்கும் மருந்தாக அமையுங்க. கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானின் நுட்பமான அறிவுத்திறன் உங்களுக்கு இருப்பதால எந்த கடினமான சவாலையும் திட்டமிட்ட வியூகத்தால் முறியெடுத்து விடுவீர்கள். மற்றவர்கள் முடியாது என்று ஒதுங்கிய காரியங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் முடித்து பாராட்ட மலையில் நனைய போறீங்க. இந்த வசந்த காலம் நிலைநிறுத்து நிற்க உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகள் முற்றிலும் அகல ஒரு எளிய ஆனால் வலிமையான அறநெறியை பின்பற்றலாம். உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கும் பார்வையற்ற குழந்தைங்களுக்கு அல்லது விளிம்பு நிலையில் சிறுவர்களுக்கு உங்களால் இயன்ற சிறு உதவிகளை செய்யுங்க. ஒரு பேனாவோ இல்லை சிறு கல்வி உபகரணமோ. நீங்கள் செய்யும் அந்த சிறு தர்மம் உங்கள் முந்தைய பிறவிகளின் பாவ மூட்டைகளை எரிக்கும் நெருப்பாக மாறிடுங்க. கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் பிறருக்காக ஓடி ஓடி உதவி செய்யும் தியாகம் உள்ளம் கொண்டவர்கள். அதனால் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாதுங்க. முடிவா வாழ்க்கை என்பது வெறும் லாப நட்ட கணக்கு இல்லை. அது நம்ம பிறருக்கு கொடுக்கும் அன்பின் நீட்சி. எண்ணம் போல்தான் வாழ்வு. உங்கள் சிந்தனைகளின் மேன்மையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு சொர்க்கமாக மாறும். இதில் எந்த சந்தேகமுமே இல்லைங்க. அந்த பழனி மலை முருகனின் பேரருளும் உங்கள் குலதெய்வத்தின் ஆசையும் எப்போதும் உங்களை காக்கும் அரணாக இருக்குங்க. இனி உங்கள் வாழ்வில் துயரங்களுக்கும் இடமில்லை. ஒளிமயமான எதிர்காலம் உங்களை வரவேற்க காத்திருக்குங்க. நல்லதே நடக்கும். நன்மைகளை மட்டுமே உங்களை சூழும். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.